வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு இனிப்பு பலகாரம் செய்யலாம். நாங்கள் இந்த சுழியத்தை வந்து நாங்கள் பச்சை பயிரில் தான் செய்வோம். கடலைப்பருப்புலேயும் செய்யலாம், ஆனால் பச்சை பருப்பு நல்லா டேஸ்ட்டாக. 1/4 கிலோ பச்சை பயிரை வாங்கி நல்லா வறுத்துட்டு ஊற வைக்கணுன்றதில்ல, அந்த நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரம் வெந்துடும். இது பயிர் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. வேகலை அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் கொடுத்துக்கலாம். இது வெந்ததுனால மத்தில் போட்டு கடைஞ்சா போதும். மிக்சியில் அரைச்சா ரொம்ப கொலன்னு ஆகிடும். வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தது, அதனால் அதை எடுத்துக்கிட்டுக்கா. இல்லாட்டி நம்ம வெல்லமும் சேர்த்து அதில் 2 ஏலக்காவை தட்டி போட்டு அடுப்பில் வச்சு பாகலாம் எடுக்கிறதுல கரைஞ்சா கொஞ்சம் நெய் தாராளமாக ஊற்றி அதில் திருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா வதக்கி அதோட கொஞ்சம் ஒரு அரை உப்பை போட்டால் போதும். அந்த உப்பை வதக்கி நம்ம மத்தில் மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை போட்டு அதை 4 பிரட்டி அதோடு நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற வெல்லத்தை வடிகட்டி, நான் சோடா மாவுலாம் இதில் நான் சேர்க்க மாட்டேன். நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு இதை எல்லாம் ஒன்றா கலர் அளவுக்கு இதை கிண்டணும். இது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 150 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். இது வெறும் மைதாலையும் சுடலாம். நான் வந்து இட்லி மாவு ஒரு 2-3 கரண்டி எடுத்து அதோட இந்த மைதா மாவை கலந்து இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இதை கரைச்சி வச்சுக்கணும். நம்மளோட சுழிய மாவு ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சிக்கலாம். கடித்து சாப்பிடாம அப்படியே சின்னதாக வாயில் போட்டு பீஸா போட்டு சாப்பிட்ற மாதிரி பிடிச்சிருக்க. இந்த உருண்டையில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம கை விட்டு மாவு எடுக்கிற அளவுக்கு கேப் விட்டு ஒரு 6-7 உருண்டை போட்டுக்கிட்டு எண்ணெயை வந்து மீடியமாக சூடு பண்ணிக்கோங்க. நானே மைதா பலகாரம் சுட்டு அந்த எண்ணெயில் தான் இதை நான் போட்டு எடுக்கிறேன். ரொம்ப ஹீட்டானால் டக்குன்னு கருகி போயிடும். அதெல்லாம் ஒன்று பொறுமையாக போடணும். கொஞ்சம் கேப் விட்டு போடணும். இது வெந்த உடனே தானாகவே மேலே இருந்து வரும். அப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். பாரம்பரியமான அது சுழியம். நாங்கள் வந்து பச்சை பயிரில் தான் நாங்கள் செய்வோம். இப்போ வந்து கடலைப்பருப்பில் நிறைய பேர் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் தீபாவளி செய்கிற பலகாரம் இது. இந்த எளிமையான பலகாரம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மைதா மாவுலேயும் சுடலாம். என்னோடய சேனலுக்கு